எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அசோக். இன்னைக்கு நான் வந்து ஏரோஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பேசலான்னு இருக்கேன். இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் சரியில்லை. பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 7.5% இறங்கியிருக்கு. 162 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெக்னிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப இறங்கிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4% ரெக்கவரி கொடுத்துருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டெப்பில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு அந்த அளவுக்கு இறங்காதுன்னு என்னோட அனாலிசிஸ் சொல்லுது. ஸோ இது ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 29% கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் போத்திருக்கு இந்த கம்பெனிக்கு. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 43% கொடுத்துருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸில். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோவும் பாசிட்டிவாக இருக்குது, நெட் ப்ராஃபிட் நல்லா இருக்குது, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 66.99% இருக்குது. என்னோட அனாலிசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் உடனே வாங்கணும்னு நான் சொல்லலை. பட் இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் நல்லா கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஃபியூச்சரில் நல்லா லாங் டேர்ம் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பிகினர்ஸும் சரி இன்வெஸ்டர்ஸும் சரி இதை வந்து பாருங்கள். பார்த்து ஒரு ஒன் வீக்கில் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ரேடாரில் வைங்க. இந்த மார்க்கெட் நல்லா இருக்கிற பட்சத்தில் இந்த ஸ்டாக் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.